ரிக்கெட்ஸ் என்பது வைட்டமின் டி குறைபாட்டால் வரக்கூடிய ஒரு வியாதியாகும். வைட்டமின் டி குறைபாடு ஏற்படும் பொழுது கால்சியம் சத்து எலும்புக்கு போகாத நிலையில் எலும்பு அதோடைய ஸ்ட்ரென்த்தை இழந்து கால்கள் கோணைக்கால்களாக மாறி குழந்தைகளுடைய நடையில் பாதிப்பு ஏற்படும். நமது நாட்டில் ரிக்கெட்ஸ் வருவதற்கு முக்கியமான காரணம் ஊட்டச்சத்து குறைபாடுகளால் வருகிறது. ரிக்கெட்ஸ் வர முக்கியமான காரணம் வைட்டமின் டி குறைபாடு உள்ளதால். கால்சியம் அப்சார்ப் பண்ணுறதுக்கு விட்டமின் டி இருந்தால் தான் நம்ம எவ்வளோ கால்சியம் சாப்பிட்டாலும் அது வயிற்றிலிருந்து அப்சார்ப் ஆகி போனுக்கு போகும். விட்டமின் டி இல்லாத பட்சத்தில் கால்சியம் அப்சார்ப் ஆகாது, போன் வீக் ஆகிடும். ரிக்கெட்ஸ் உள்ள குழந்தைகள் போன் வீக் ஆனதுனால நடக்கும்போது கோணைக்கால்களுடன் நடக்கும். இந்த கோணைக்கால்கள் குழந்தை வளர வளர அதிகமாகி கொண்டே செல்லும். நடையிலும் ஒரு வகையான வாத்து நடை நடப்பார்கள். அதுபோக கை முட்டியும் வீங்கி இருக்கும். இவர்களுக்கு கால்சியம் சத்து குறைவாக இருக்கிறதுனால மசில் பெயின், லெத்தார்ஜி போன்ற அறிகுறிகளும் காணப்படும். இப்போ ஒரு 20-30 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம ரிக்கெட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மால் நியூட்ரிஷன் வாஸ் த காமனஸ்ட் சோர்ஸ். குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து கிடைக்காத பட்சத்தில் அவங்க அப்பா அம்மா அந்த குழந்தைங்களை சரியாக பார்த்துக்காத குழந்தைங்க மால் நரிஷ்னால ரிக்கெட்ஸ் பார்த்துருக்கோம். பட் இப்போ சேஞ்ச் ஆஃப் சொசைட்டி இஸ் லிவிங். இந்த அடுக்குமாடி கட்டடத்தில் இருக்கிறது, ரோட்டில் வெளியில் போனால் தொந்தரவு வந்துடும், வீட்டுக்குள்ளேயே குழந்தையை பாதுகாத்து வைக்கிறது, சன்லைட் எக்ஸ்போஷரே இல்லாமல் இருக்கிற குழந்தைங்கள் பெரும்பாலும் ரிக்கெட்ஸோட வர்றாங்க. இப்போ நல்ல மிடில் இன்கம் குரூப், ஈவன் த ஹை இன்கம் சொசைட்டிலேருந்து we see lot of children with rickets due to vitamin deficiency. நம்ம 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தோமோ அதை நாம் இப்போ பண்ணணும். குழந்தைங்களை வெளியில் ஓடி ஆடி விளையாட வைக்கணும். அது ஒன்று தான். விட்டமின் டிக்கு ஒரே சோர்ஸ் சன்லைட் தான். சன்லைட் இல்லாமல் நாம் என்ன தான் மருந்து காய்கறி எல்லாம் கொடுத்தாலும் விட்டமின் டியை இன்க்ரீஸ் பண்ண முடியாது. கால்சியம் சத்து நிறையா கொடுக்கலாம், பட் எவ்வளோதான் கால்சியம் எடுத்தாலும் விட்டமின் டி இல்லாத பட்சத்தில் கொடுக்குற கால்சியம் வயிற்றுக்குள்ளே போய் எலும்புக்கு போய் சேராது. அதனால் விட்டமின் டி, கால்சியம் எவ்வளோ முக்கியமோ அதே அளவு விட்டமின் டியும் நம்ம குழந்தைங்களுக்கு இம்பார்ட்டன்ட்.